இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியாய் என் உள்ளத்திலே எழும்பின ஒரு காரியம் என்னவென்றால், ஆபத்தில் மனித தயவு. மனித தயவுகளின் மூலமாக ஆபத்தான இக்கட்டான சூழல்கள் வழியாய் நீங்க கடந்து போகிற வேளையிலே கடவுள் உங்களை இந்த மனித தயவின் மூலமாய் தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்ற ஒரு காரியத்தை நீங்க அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஏராளமான உதாரணங்களை இந்த லைன்ல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு சில உதாரணங்களை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். அந்த உதாரணங்கள்லாம் வாசிக்கும் போது ஐயோ, இந்த மாதிரி விதங்கள் எல்லாம் கூட மனித தயவு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விளங்கி இருக்கிறதா, ஓஹோ இப்படியும் இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தா நல்லா இருக்குமே என்று நான் ஆசைப்படுகிறேன். தெரிந்த வேத பகுதி தான், ஆனால் இந்த கோணத்தில் நீங்க பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே, முதல் உதாரணம் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோசேப்பை குழியில போடுறாங்க இல்லையா, அதான் சமாச்சாரம். குழியில போடப்பட்ட யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேலர் கையில 20 வெள்ளிக்காசுக்கு இருக்கிறாங்க யோசேப்பை. இதான் பேக்ரவுண்ட் சீன். இந்த சீனை மட்டும் தான் நம்ம கூர்ந்து கவனிக்கிறோம். ஆனால் இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் இந்த யோசேப்பினுடைய சகோதரர்கள்ல 2 பேர், ஒன்று ரூபன், இன்னொருத்தன் பேரு யூதா. ரூபன் மற்றும் யூதா, இந்த 2 சகோதரர்களின் மூலமாக இந்த யோசேப்பு கொலை செய்யப்படாதபடிக்கு தப்புவிக்கப்பட்டான் அப்படிங்கிற ஒரு சமாச்சாரத்தை இந்த ஆதியா 37ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்படி சார் அப்படின்னா, இந்த யோசேப்பினுடைய தகப்பனார் போய் உன்னுடைய சகோதரர்களை விசாரித்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அந்த சகோதரர்கள் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டான் யோசேப்பு. கண்டுபிடிச்சோன்னா அந்த இடத்தை நோக்கி யோசேப்பு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கிறான். வந்துட்டு இருக்கும் போது இந்த சகோதரர்கள்லாம் பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? ஹே, அங்க பாரு, சொப்பனம் காண்கிறவன் வரான், இவனுக்கு முன்னாலதான் நம்ம மண்டிட்டு வணங்க போறோமோ. என்ன மாதிரி பேசி இருக்கிறான் அந்த ஆளு. யாருமே இல்லை, காடா இருக்குது, காட்டு பகுதியா இருக்குது, இதுதான் சான்ஸ், இவனை கொலை பண்ணிடுவோம், எப்படி அவன் பார்த்த சொப்பனம் நிறைவேறும் பார்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. எல்லா சகோதரர்களும் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க. யாருமே இல்லை, இவனை கொலை பண்ணிட்டோம்னா எப்படி இவன் கண்ட சொப்பனம் நிறைவேறும் பார்த்தலாம் ஒரு கை அப்படின்னு ஒரு கொலை உணர்வோடு இந்த சகோதரர்களாம் யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் மனித தயவு, ஆபத்தில் மனித தயவு விளங்குகிறத இங்க பார்க்கலாம். ரூபன் அப்படின்னு ஒரு சகோதரன் வேற விதமா யோசிக்கிறான். அவன் என்ன யோசிக்கிறான்? என்ன இருந்தாலும் நம்ம கூட பிறந்தவன், அவனை கொலை செய்து ரத்த பழியை நம்ம தலை மேல ஏன் சுமக்க வேணும்? இதோ இங்க பாரு, ஒரு குழி இருக்குது, இந்த குழியில நம்ம போட்டுருவோம், அவனை ஏன் கொலை பண்ணி ரத்தத்தை சிந்தணும், குழியில போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கிறான் ரூபன். அந்த நேரத்தில் கொலை செய்யப்பட்டு விடாதபடிக்கு ரூபன் உதவி செஞ்சான் இல்லையா? ஆபத்தில் மனித தயவு ரூபனின் மூலமா யோசேப்புடைய வாழ்க்கையில விளங்குகிறது. இந்த ரூபன் சொன்ன இந்த வார்த்தையை மற்ற எல்லா சகோதரர்களும் கேட்டு, சரி கொலை செய்ய வேண்டாம், குழியில போட்டுருவோம் அப்படின்னு குழியில போட்டுட்டாங்க. அந்த நேரத்தை தப்புவிக்கப்பட்டான். ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்தில் குழியில போட்டு இருந்தாலும் அங்கேயும் தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத குழி அப்படின்னு வசனம் சொல்லுது, அங்கேயே செத்து போயிருப்பான். கொலை செஞ்சு சாகாதபடி இப்போ குழியில போட்டாங்க, ரைட்டு. ஆனா குழியில அப்படியே விடப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அங்கேயே செத்து போயிருப்பான் இல்லையா? இப்போ இன்னொரு சகோதரன் அங்கே வருகிறான். அவன் பேர் யாரு? யூதா. யூதா என்ன சொல்றான்? ஹே, தண்ணி இல்லாத குழியா இருக்குதுப்பா, குழியில இருந்தாலும் செத்து தான் போறான். அங்க பாரு, இஸ்மவேலர் வந்துட்டு இருக்கு. அவங்க வியாபாரிகள், இஸ்மவேலர் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அந்த வழியா கடந்து போறாங்க. கடந்து போகும்போது யூதாவினுடைய உள்ளத்துல ஒரு எண்ணம் உதயமாகிறது. சரி, இந்த குழியிலேயே இருந்தாலும் செத்து போயிடுவான், இவனை குழியிலிருந்து மேலே எடுத்து அந்த இஸ்மவேலர் வியாபாரிகள் கையில வித்துட்டா காசுனாச்சும் கிடைக்குமே. இதுவும் ஒரு கொடூரமான ஒரு எண்ணம் தான். ஆனாலும் குழியில இருந்து இந்த யோசேப்பு செத்து விடாதபடிக்கு கடவுள் ஒரு கிரியை செய்கிறார். இந்த யோசனை எல்லா சகோதரர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உடனே என்ன பண்றாங்க? குழியிலிருந்து அவனை எடுத்து இஸ்மவேலர் கையில 20 வெள்ளிக்காசுக்கு விற்று விடுகிறார்கள். இந்த ஆபத்தான சூழ்நிலையில யூதா, ரூபன் என்ற இந்த 2 சகோதரர்கள் மூலமாக ஒரு மனித தயவு
யோசேப்புக்கு கிடைத்ததா இல்லையா? கிடைத்தது. நல்லா கவனிங்க, தேவனுடைய செயலை இங்கதான் நீங்க பார்க்கணும். எல்லா சகோதரர்களும் யோசேப்புக்கு விரோதமா கொலை பண்ணிடணும் ஒரு எண்ணம் இருக்கும்போது, அந்த நேரத்தில் இந்த ரூபனுடைய மண்டையிலையோ யூதாவினுடைய மண்டையிலையும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவானச்சே. ஏயா கொலை பண்ணணும், ரத்தத்தை ஏயா சிந்தணும், குழியில போட்டுருவோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். குழியில இருந்தாலும் சாகதான் போறான். இவனை குழியிலிருந்து எடுத்து அந்த இஸ்மவேலர்களை வித்துட்டா கூட காசு செலவுக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு யோசனை வருது. இந்த ரெண்டு யோசனையும் ரூபனுக்கும் யூதாவுடைய மண்டையில உதயமாகும்படி செய்தது யார் என்று நீங்க நினைக்கிறீங்க? நான் நம்புகிறேன், கடவுளே செய்தார். அந்த எந்த சகோதரர்களெல்லாம் பகைக்கிறாங்களோ அந்த சகோதரருக்குள்ளேயே ஒரு 2 பேரை எழுப்பி, ரூபன் யூதாவை எழுப்பி கடவுள் யோசேப்பை தப்புவித்தாரா இல்லையா? தப்புவித்தார். ரூபன் மாதிரி இருக்கிற, யூதா கேரக்டர் போல இருக்கிற அநேகர் உங்க வாழ்க்கையில மனித ரூபத்தில் வருகிற தயவாய் காணப்படுவார்கள். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நேரிடும் போது அவர்களை உதாசீனப்படுத்திட வேண்டாம். ரைட்? இந்த மனித ரூபத்தில் கூட கடவுள் உங்களை ஆபத்தான சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்க கூடியவராய் இருக்கிறார் என்ற எண்ணம் உடையவர்களா நீங்க காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே சூப்பர் நேச்சுரலா அப்படியே தூதன் வந்து இறங்குவாரு, அப்படியே பிரத்யட்சமா ஒருத்தர் வருவாரு, என்னை ஆபத்தில் தப்பி வைப்பாரு அப்படிங்கிற எண்ணத்தை மாத்திரம் உடையவர்களாய் காணப்பட வேண்டாம். மனிதர் மூலமாகவும் ஆபத்தான சூழல்ல உங்களை தப்பி வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். ஆபத்தில் மனித தயவு. இப்போ 2வது உதாரணம், இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் யோசுவா அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அல்லவா? அதிலே 2ஆம் அதிகாரம் 1 - 7 வரையிலான வசனங்களை நீங்க வாசித்து பாருங்கள். அங்க பாத்தீங்கன்னா இந்த யோசுவா அப்படிங்கிறவரு எரிகோ பட்டணத்தை கேப்சர் பண்ணணும். அதற்காக 2 வேவுக்காரர்களை, ஸ்பை வேவுக்காரர்களை அந்த பட்டணத்துக்குள்ள அனுப்புவாருங்க. அந்த வேவு பார்க்கக்கூடிய வேவுக்காரர்கள் பட்டணத்துக்குள்ள போன உடனே நேரா எங்க போறாங்கன்னா, ராகாப் அப்படிங்கிற பெயருடைய வேசியினுடைய வீட்டுக்குள்ள போய் தங்குறாங்க. இதுதான் பேக்ரவுண்ட் சீன். ரைட்? இப்போ இந்த எரிகோ பட்டணத்தினுடைய ராஜாவுக்கு இந்த நியூஸ் போய் சேர்ந்துருச்சு. இது போல 2 பேரு நம்ம நாட்டுக்குள்ள வேவு பார்க்க வந்திருக்கிறாங்க. வந்தவங்க ராகாப் அப்படிங்கிற வேசி ப்ராஸ்டிடியூட்னுடைய வீட்டில் போய் தங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எப்படியோ அவன் காதுக்கு போய் சேர்ந்துருச்சு பாருங்க. அவன் சும்மா விட்டுருவானா? தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். ஏய், இது போல 2 ஆட்கள் வந்துட்டாங்கடா, வேவு பார்க்கக்கூடிய ஸ்பை அந்த ப்ராஸ்டிடியூட்னுடைய வீட்டில் தங்கி இருக்கிறாங்க, போய் பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி கட்டளை பிறப்பிக்கிறான். ரைட்? அவங்களும் வராங்க, ராகா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்துட்டு எங்க எங்க உங்க வீட்டுக்குள்ள 2 வேவு பார்க்கக்கூடிய ஸ்பை வந்திருக்காங்களே, எங்க ஒளிச்சு வச்சிருக்கிற அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ராகா பேசி ஒரு காரியத்தை செய்யறாங்க. அதை நீங்க கூர்ந்து கவனிக்கணும். என்ன செய்யறா அப்படின்னா, இந்த அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் அமைதியா சொல்லுகிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஐயா, நீங்க சொல்ற மாதிரி 2 பேரும் வந்தாங்க, ஆனா வந்துட்டு இந்த பட்டணத்தினுடைய கேட்டை சாத்துறதுக்கு முன்னால வெளியில போயிட்டாங்க ஐயா. அப்ப வீட்டில் ஆள் இல்லை, வந்தாங்க உண்மைதான், ஆனா இப்போ இங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி விடுகிறார். ரைட்? அவங்களும் அதை நம்பி போயிட்டாங்க. ரைட்டா? ஆனால் இந்த ராகாப் வேசின் வீட்டில் தான் அந்த 2 பேரும் தங்கி இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரை பாதுகாக்கக்கூடிய ஒரு முயற்சியில இந்த ராகாப் வேசி என்ன பண்ணுகிறாள் என்றால், யோசுவா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வேசி தன்னுடைய வீட்டில் ஒரு பரண் மாதிரி இருக்க மாட்டிருக்குது. பரண், அந்த பரண் மேல பரப்பப்பட்ட சணல் தட்டு, அந்த சணல் தட்டைகளுக்குள்ள இந்த 2 பேரை உள்ள மறைச்சு வச்சு பாதுகாக்கிறான். அப்போ யோசுவா கடவுளுடைய மனிதன். இந்த கடவுளுடைய மனிதனால் அனுப்பப்பட்ட இந்த 2 வேவுக்காரர்களை பாதுகாக்கக்கூடிய விதத்துல ராகாப் என்ற ஒரு வேசிய கடவுள் பயன்படுத்துகிறார். உலகத்தார் பார்வையிலே அவள் ஒரு வேசி. ஆனால் அந்த வேசியை கொண்டு கடவுள் இந்த யோசுவா என்ற தன்னுடைய தாசன் மூலமாய் அனுப்பப்பட்ட இந்த 2 வேவுக்காரர்களை
பாதுகாத்தார் அல்லவா? அப்படி இந்த ராகாப்புங்கிற வேசி அங்க இல்லாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இந்த 2 வேவுக்காரர்களும் அந்த எரிகோ பட்டணத்தின் ராஜாவினாலே பிடிக்கப்பட்டு நிச்சயமாக கொலை செய்யப்பட்டிருப்பார்கள் இல்லையா? ஆனால் எரிகோ பட்டணத்தை என் மகன் யோசுவா பிடிக்க வேண்டும், கேப்சர் பண்ண வேண்டும் அப்படின்னு இந்த யோசுவாக்கு பின்புலத்தில் இருந்து கடவுள் இயங்குகிறார். ஆபத்திலே மனித தயவு இந்த விதத்திலே விளங்கினது அல்லவா? விளங்கினது. உலகத்தார் கண்ணுக்கு பார்த்தா இவ்வளவு ஒரு பிராஸ்டிடியூட், இவ்வளவு ஒரு வேசி. ஆமா, வேசிதான், யாரும் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அவள் மூலமாக ஒரு மனித தயவு விளங்கினதா இல்லையா? இந்த 2 வேவுக்காரர்களை பாதுகாத்ததா இல்லையா? பாதுகாத்தது. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நாம் வாழ்கிற இந்த சமூகத்தில் நமக்கே தெரியாத விதத்தில் இதுபோல ஏராளமான மனிதர்கள் மூலமாக தயவை நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் விளங்க பண்ணி நம்மை அந்த ஆபத்தான சூழலிலிருந்து தப்பி வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். ரூபன் போன்ற நபரை உங்களை நோக்கி அனுப்புவார். யூதாவை போன்ற நபரை உங்களை நோக்கி அனுப்புவார். ராகாப் வேசியை போன்ற நபரை உங்களை நோக்கி கடவுள் அனுப்புவார். எப்படியோ உங்களை இந்த ஆபத்தான சூழலிலிருந்து தப்பி வைக்க பண்ணுவார். ஆபத்திலே மனித தயவு. இப்போ 3வது உதாரணம். இந்த 3வது உதாரணத்தை எங்க பார்க்கலாம் அப்படின்னா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, யெசபேல் அப்படிங்கிற ஒரு கொடூரமான ஒரு பெண்மணி கர்த்தரினுடைய தீர்க்கதரிசிகளை சங்கரிக்க வேண்டும், நிர்மூலமாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாள். இந்த காலகட்டத்தில் ஒபதியா அப்படிங்கிற கடவுளுடைய தாசன் 100 தீர்க்கதரிசிகளை, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிறார். 50 பேரா பிரிச்சு ஒரு 50 பேரை ஒரு கெபி, ஒரு குகையில் அடைக்கிறாரு. இன்னொரு 50 பேரை இன்னொரு குகையில் அடைக்கிறாரு. அடைச்சி இந்த யெசபேல் அவளுடைய கண்களுக்கு தெரியாத வண்ணம் இந்த 100 தீர்க்கதரிசிகளை பாதுகாக்கிறார். ஆபத்தில் மனித தயவு எப்படியெல்லாம் விளங்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது இந்த உதாரணங்கள் மூலமா நான் விளக்கும்படியாக முயற்சி செய்கிறேன். அப்போ இந்த ஒபதியா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சில கேரக்டர் எல்லாம் உங்க வாழ்க்கையில இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர்கள் எல்லாம் நீங்க உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். ஏராளமான ஒபதியாக்கள் உங்களுக்கு வேண்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். இதனாலதான் புதிய ஏற்பாட்டில் பவுல் ஒரு இடத்துல சொல்றார், கூடுமானவரை எல்லா மனிதரோடும் சமாதானமா இருங்கள் அப்படின்னு. ஏன் சொல்றாரு? எந்த மனிதனிடத்திலிருந்து என்ன மாதிரி தயவு எந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் கிடைக்கும்னு தெரியாதுங்கோ. சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம சர்வசாதாரணமாக உதாசீனப்படுத்தி விடுவோம். உங்களால் உதாசீனப்படுத்துகிற மனிதன் மூலமாகவே தயவை கடவுள் உருவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு இக்கட்டான சூழல் உங்க வாழ்க்கையில நேரிடும் போது இந்த மாதிரி ஒபதியாக்கள் நிறைய பேரை கடவுள் உங்க அண்டையிலே கொண்டு வருவார். நீங்க அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். உதாசீனப்படுத்திட வேண்டாம். அநேக நேரங்கள் நம்ம என்ன நினைச்சிரோம், கடவுள் வானத்தில் அப்படியே ரக்கையை வச்சுட்டு வெள்ளேன்னு பறந்து வருகிற தேவதூதர்கள் அப்படியே அனுப்பி நம்மளை பாதுகாப்பார் அப்படின்னு நம்புறோம். நம்பிக்கை தப்பு இல்லை, அப்படியும் பாதுகாக்க வல்லவர். ஆனா எல்லா நேரத்திலும் அது போல ஒரு அனுபவம் தான் அப்படிங்கிறது கிடையாது. ஆபத்துல உங்களுக்கு இதுபோல மனிதர்களை கொண்டும் கடவுள் உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களில் இது போல நபர்கள் எல்லாம் ஆங்காங்கே கடவுள் வச்சிருக்கிறாருங்க. நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அநேக நேரங்களில் இல்லையா? அவர்களெல்லாம் நம்ம கண்டுக்க கூட மாட்டேங்கிறோம். ஆனால் ஆபத்தான சூழல் வரும்போது அந்த மாதிரி நபர்களினால தான் நம்மளுக்கு உதவியே வருது பாருங்க. இப்போ 4வது உதாரணம். இந்த 4வது உதாரணத்தை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1லிருந்து 6 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். வாட்ச் பார்த்தீங்கன்னா 3 கேரக்டர்ஸ் அந்த வேத பதில பார்க்கலாம். 1 தாவீது, 2வது சவுல், 3வது யோனத்தான். ரைட்? இந்த யோனத்தான் என்பவன் சவுலினுடைய குமாரன். ஓகே.
சவுலுக்கு எப்பப்பெல்லாம் அந்த தாவீதை பார்க்குறானோ அப்பப்பெல்லாம் அந்த தாவீதை கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு மூர்க்க வெறி இந்த சவுலுக்கு தாவீதின் மேலே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் பாருங்க. இந்த சவுலுடைய குமாரன் யோனத்தான் ஒரு காலகட்டம் வரும்போது தன்னுடைய அப்பா சவுல்கிட்ட போய் தாவீதுக்காக ப்ளீட் பண்ணுவார், கெஞ்சுவார். என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? இந்த கோலியாத் என்ற அரக்கன்ட்ட இருந்து நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த தாவீது எவ்வளோ அழகா தப்புவித்து அந்த அரக்கனை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறார் இந்த தாவீது. இவரை போய் கொலை செய்யணும்னு முயற்சியில் ஈடுபடுறீங்களேப்பா. ஏன்னா அந்த தாவீது யோனத்தான நண்பர்கள். ஓகே, தன்னுடைய நண்பனுக்காக தன்னுடைய அப்பாட்ட இவ்வளோ தூரம் ப்ளீட் பண்ணுவார் யோனத்தான். அதன் நிமித்தம் சவுல் மனம் மாறி, சரிப்பா நீ சொல்ற, சரி இனிமேல் இந்த தாவீதை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை சொல்லிவிடுகிறான். நீங்கள் வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்கன்னா, சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு, தன்னுடைய மகன் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவது இல்லை, யாரு தாவீது கொலை செய்யப்படுவது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது சும்மா வாசித்து விட்டு கடந்து போயிடாதீங்க. யோனத்தான் மூலமாக சவுலுடைய கையிலிருந்து தாவீதை கடவுள் தப்புவித்தாரா இல்லையா? தப்புவித்தார். அதான் சொல்றேன், யோனத்தான் போன்ற கேரக்டர் எல்லாம் உங்களை சுற்றிலும் உங்க கண்ணுக்கே தெரியாம உங்களோடு பழகுகிறவர்களாக அநேக நேரங்களிலே காணப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆங்காங்கே இது போல நபர்களை கடவுள் வச்சுதாங்க அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். இதை நம்ம நன்றாக தெரிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்த உதாரணம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 5லிருந்து 13 வரையிலான வசனங்களை வாசித்து பாருங்கள். வாசி பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசிய சிதேக்கியா ராஜா உலையும் சேருமான கிணற்றுக்குள்ள போட்டுருவார். கிணத்துல தண்ணி இருக்காது, உலையும் சேருமான கிணற்றுல போட்டுருவார். ஆளை க்ளோஸ் பண்ணிடணும், அப்படிதான் எண்ணம் சிதேக்கியா ராஜாவுக்கு. இந்த நேரத்தில் அந்த சிதேக்கியா ராஜாவின் அரண்மனையில் வேலை பார்த்து கொண்டிருந்த எத்தியோப்பியனாகிய எபேத்மெலேக் என்ற நபரை கொண்டு கடவுள் இந்த கிணற்றில் போடப்பட்ட எரேமியாவை காப்பாற்றுகிறாருங்க. எபேத்மெலேக் போன்ற நபர்களுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். வாசித்து பாருங்க, அவன் எப்படி காப்பாற்றுறான் தெரியுமா? எபேத்மெலேக்கு பழைய கிழிந்து போன பழம் துணிகள், புடவைகள், பழம் துணிகளை அப்படியே ஒன்னொன்னா கோத்து கயிறு மாதிரி திரிச்சு இந்த கிணத்துக்குள்ள விடுவார். விட்டு எரேமியா இங்க பாரு, இந்த துணிகள்னால் ஆன கயிறை நான் கீழே விடுறேன், உங்க அக்கில் இதை வச்சுக்கோ, வச்சுட்டு அதை பிடிச்சி மேலே வந்துரு அப்படிங்கிற மாதிரி எபேத்மெலேக் சொல்லுகிறான். அதே போல எரேமியா ஃபாலோ பண்றான், கிணத்துலேருந்து மேலே வந்து விடுகிறான். எரேமியா அருமையாய் அற்புதமாய் சாவிலிருந்து தப்புவிக்கப்படுகிறான் இந்த எரேமியா தீர்க்கதரிசி. இந்த ஆபத்தான சூழல்ல இருந்து இந்த எரேமியாங்கிற கடவுளுடைய தீர்க்கதரிசிய கடவுள் எப்படி தப்புவித்தார்? அந்த சிதேக்கியா ராஜாவின் அரண்மனையிலேயே வேலை பார்த்து கொண்டிருந்த எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த எபேத்மெலேக் அப்படிங்கிற நபரை கொண்டு கடவுள் இவனை தப்புவித்தார் அல்லவா? எபேத்மெலேக்கோடு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எரேமியா இருந்திருக்கிறான். அதுதானே இது காண்பிக்கிறது. எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்த எபேத்மெலேக்கு எரேமியா பற்றிய எல்லா டீட்டெயிலும் தெரிகிறது. ஆஹா, இவன் கடவுளுடைய தீர்க்கதரிசி, நம்ம ராஜா சிதேக்கியா தேவையில்லாமல் இவரை கிணத்துக்குள்ளே போடுறாரு, சாகடிக்க பார்க்குறாரு, இதை நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு எபேத்மெலேக்கு உண்டாயிருந்தது இல்லையா? இதை யாரு செஞ்சார் நினைக்கிறீங்க? கடவுள் தான் செஞ்சாரு. அப்போ இந்த எரேமியா இந்த போல ஆட்களோட ஒரு நல்ல அனுசரணையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்திருக்கிறான் இல்லையா? அதனால தான் எபேத்மெலேக் போன்ற ஆட்கள் ஓடோடி வருகிறார்கள் இந்த எரேமியாவை இக்கட்டான சூழலிலிருந்து தப்புவிப்பதற்காக. ஆபத்தில் மனித தயவு. அதனால தான் திரும்ப நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இது போல எபேத்மெலேக் போன்ற ஏராளமான ஆட்கள் உங்க பக்கத்திலே இருக்கலாங்க. அவர்களை கொண்டே கடவுள் ஆபத்தான சூழல்ல நீங்க மாட்டிக்கொள்ளும் போது உங்களை தப்புவிக்க பண்ணக்கூடியவராய் இருக்கிறார். கடைசியா ஒரு உதாரணம்,
அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 23 25 வாசிச்சு பாருங்க. சவுல் பவுலா மாறுகிறார் இல்லையா? மாறும்போது அநேக யூதர்களுக்கு பயங்கர கோபம். என்னது, நமக்கு இவ்வளோ நாட்கள் ஒத்தாசையா இருந்த ஆளு சவுல் இன்னைக்கு திடீர்னு ஒரு மனமாற்றம் ஆயிட்டுதே, நமக்கே விரோதமாக எழும்பிடுவானோ அந்த சவுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் ஆயிட்டாங்க. இவனை அப்படியே விட்டுறக்கூடாது, இவனை கொலை பண்ணிடணும் அப்படின்னு ஒரு முயற்சியில் ஈடுபடுறாங்க. யாரு? யூதர்கள். யூதர்கள் பவுலை கொலை செய்ய கோட்டை வாசலுக்கு வெளியே இரவும் பகலும் காத்து கொண்டு இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. இந்த நேரத்தில் சீசர்கள் என்ன பண்றாங்க, ராத்திரியில ஒரு கூடையை ரெடி பண்ணி, பேஸ்கெட் ஒரு கூடையை ரெடி பண்ணி அந்த கூடையில பவுலை உட்கார வச்சு அந்த கோட்டை சுவரனுடைய மேல இருந்து கீழே கோட்டைக்கு வெளியில அப்படியே விட்டு அந்த கீழே இவனை கொலை செய்யணும்னு யார் யாரெல்லாம் அப்படியே கங்கணம் கட்டி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய கண்களுக்கு மறைத்து கூடையில பவுலை உட்கார வச்சு அந்த கோட்டை சுவருக்கு வெளியில அப்படியே விட்டு பவுல் எஸ்கேப் ஆகும்படியா சீசர்கள் உதவி செய்கிறார்கள். ஆபத்தில் மனித தயவு. இந்த சீசர்கள் அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கலாம்? ஒருவேளை எப்படி நம்ம யோசிக்கலாம் அப்படின்னா, இந்த யூதர்கள் அந்த இடத்திலேயே பவுலாக மாறின சவுலை கொலை செய்திருக்க கூடும். அதுக்காக தானே கோட்டை வாசலுக்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் அப்படி கொலை செய்யப்படுவதற்கு விட்டாரா? இல்லை. சீசர்கள் அந்த இடத்துல ஏற்படுத்துகிறாரு. கூடையை ரெடி பண்ண சொல்றாரு. கூடைய சீசர்கள் ரெடி பண்றாங்க. கூடையில பவுல உட்கார வைக்கிறாங்க. கோட்டை சுவர்ல இருந்து கீழே இறக்குறாங்க. பவுல் எஸ்கேப் ஆகி போயிடுறாரு. அப்போ ஆபத்து காலத்திலே மனித தயவு சீசர்களின் மூலமாய் விளங்கினதா இல்லையா? விளங்கினது. சோ இது போல வேதாகமத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏராளமான உதாரணங்களை நீங்க பார்க்கலாம். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆபத்தான கிரிட்டிக்கலான ஒரு சூழலை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து தூதன் அனுப்பி காப்பாத்தினது போல, தானியேலை தூதன் அனுப்பி சிங்க கெபிலிருந்து காப்பாத்தினது போல, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவை மனுஷகுமாரன் சாயல்ல ஒருத்தரை அந்த சூளைக்குள்ள அனுப்பி கடவுள் காப்பாத்தினது போலதான் காப்பாத்துவாரு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் காப்பாத்துவாரு அப்படின்னு எப்பொழுதும் நினைத்து கொண்டு இராமல் இருந்தீங்கன்னா, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், மனித ரூபத்தில் ஏராளமான தயவு உங்க கை கெட்டின தூரத்துல நீங்க இருக்கிறத பார்க்கலாம். சூப்பர் நேச்சுரலா இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தூதனை அனுப்பி கடவுள் உங்களை தப்புவிக்க வல்லவர். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் எப்பொழுதுமே அதே போலதான் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பிலே இருக்காதீர்கள். தட் இஸ் a point I want to emphasize. உங்க பக்கத்திலேயே கை கெட்ட தூரத்திலேயே மனித ரூபத்துல ஒரு தயவு காத்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு தெரியாது, கூடுமானவரை எல்லாரோடு நீங்க சமாதானமா இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி மனித தயவு உங்களை விரோதியா பார்த்தவன் கூட ஆபத்து காலத்துல ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்ய கடவுள் சில ஏற்பாடுகளை அவனை கொண்டும் செய்வார். இவன் எதிரி, இவனை விட்டு நம்ம ஒதுங்கி போயிடுவோம், எதிரியா இருக்கலாம், ஆனாலும் அவனை கொண்டும் ஒருவேளை கடவுள் ஆபத்தான சூழல்ல உங்களை தப்புவிக்க பண்ணலாம் அல்லவா? அதனாலதான் ஒரு பக்கம் நான் என்ன சொல்றேன்னா, அறிவுரையா யாரையும் பகைச்சிக்க வேண்டாம். எந்த நேரத்துல என்ன மாதிரி உதவி யாரை கொண்டு வரும் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது. பாருங்க, மனித தயவு, மனித ரூபத்தில் கடவுள் நமக்கு சில நேரங்களிலே உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஆபத்திலிருந்து நம்மை விடுவித்து தப்பிவிக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு கேஸ்ல இருந்து ஏகப்பட்ட காரியங்களை காண்பித்தேன் இல்லையா? ராகா பேசிய காண்பித்தேன், ரூபன், யூதா இவர்களெல்லாம் காண்பித்தேன், எபேத் மேலேக் போன்ற நபர்களெல்லாம் காண்பித்தேன். இதுபோல நபர்கள் உங்களை சுற்றில் இருக்கிறாங்களா அப்படியே பார்த்துட்டே இருங்க. அவர்கள் மூலமாக ஒரு மிகப்பெரிய தயவு உங்க வாழ்க்கையில நீங்க பெறுவீர்கள். அதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கிறது அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன். இந்த இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.